எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் EPFO 3.0 என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்துள்ள தொழிலாளர்கள் தங்கள் பணத்தை ATM வசதியை இதன் மூலம் பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். தற்போது வைப்பு நிதியிலிருந்து 8.5% 12% வரை சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படுகிறது. 3 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனத்திற்கு வருங்கால வைப்பு நிதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 24% அந்த நபரின் வைப்பு நிதியாக அவர் கணக்கில் செலுத்தப்படுகிறது. அதற்கு 8% வட்டி தரப்படுகிறது. அவசர தேவைக்கு எடுக்க முடியாமல் இருந்த நிலையில் தற்போது அந்த சிக்கலை இத்திட்டம் சரி செய்துள்ளது. இதனை ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டுகளில் மன்மோகன் சிங் அரசு இன்செர்ட் செய்ய முயற்சி கொண்டு வந்து இத்திட்டம் நிறைவேறவில்லை. EPFO 3.0 மூலம் பாதுகாப்பான நிதி சந்தையில் நியாயமான வட்டி கிடைக்கக்கூடிய PF தொகையை கூடுதலாக சேமிக்க இது வழிவகை செய்யும். நாட்டில் 6 கோடி வைப்பு நிதி கணக்குகள் உள்ளன. கடந்த ஆண்டு 1,82,000 கோடி வைப்பு கணக்கு நிதியிலிருந்து தொழிலாளர்கள் எடுத்துள்ளனர். அவசர தேவைக்கு ATM மூலம் சுலபமாக பணம் இத்திட்டத்தின் மூலம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஆண்டு மே அல்லது ஜூன் மாதத்தில் இத்திட்டம் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.